முருகர் பக்தர்களான நம்ம இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கலாம். நம்ம நடுத்தர வயசாகவும் இருக்கலாம், சின்ன வயசாகவும் இருக்கலாம், பெரிய வயசு உள்ளவங்களாகவும் நம்ம இருக்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த சூழ்நிலையாலும் நம்ம இன்றைக்கி இருக்கலாம். ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். முருகர் பக்தர்களாக நம்ம இன்றைக்கி இருக்கோம். முருகனுக்கு பிடிச்சமானவங்களாக நம்ம இருக்கோம். அப்போது முருகருக்கு பிடிச்சது எல்லாம் நம்ம செய்யணும். முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், முதல்ல ஒரு செய்யக்கூடிய விஷயம், தாய் தந்தைக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும். தாய் தந்தையை நம்ம மனசார மதிக்கணும். ஏன்னா தாய் தந்தை தான் நம்மளை சின்ன வயசுலேருந்தே காத்து ரொம்ப அவங்க கண்ணும் கருத்துமாக நம்மளை வளர்க்குறாங்க. நமக்காகவே அவங்க கஷ்டப்படுவாங்க. நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக பல நாள் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. சில நேரத்தில் சில குடும்பத்தில் சில பேரோட வாழ்க்கை சாப்பாடு கூட குறைவாக தான் இருக்கும். பிள்ளைங்களை சாப்பிட வச்சுட்டு பட்னியாக கிடக்கிற எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தியாகம் பண்ணி பண்ணி தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம். நம்ம இன்றைக்கி ஒரு நிலையாக நிற்கிறதுக்கே நம்ம தாய் தந்தை தான் காரணம். தாய் தந்தைகள் நம்மளை 1000 திட்டலாம், 1000 வார்த்தைகள் நம்மளை ரொம்ப கோபமாகவும் நம்ம மேலே காட்டலாம். ஆனாலும் அவங்களுடைய அன்பு உள்ளத்துக்கு இணை உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு கூட அடுத்தபடி தான் கொடுக்குறாங்க. தாய் தந்தை தான் உசத்தியாக பார்க்குறாங்க. உயர்ந்த ஒரு படியை தாய் தந்தைக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த ஒரு தாய் தந்தை தான் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களை மதிக்கிறது, தாய் தந்தையை மதிக்கிறது எல்லாமே முருகனுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். நான் மதிச்சிட்டு தாங்க இருக்கேன் என் அப்பா அம்மாவை. ஆனால் அவங்க தான் என்னை ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்னா அது எல்லாமே நல்லதுக்கு தான் இருக்கும். நம்மளை தயார்படுத்துகிறாங்க. எளிய உலகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், இந்த உலகம் எப்படி இருக்குது, அது நம்மளை ஏமாத்துமா, நம்ம அதுக்கிட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் தலை நிமிர்ந்து நம்ம நிற்கிறதுக்கும் நம்ம ஒரு குறை இல்லாமல் சௌபாகியமாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம தாய் தந்தை நம்ம கோபமும் காட்டுவாங்க, அன்பும் காட்டுவாங்க. சில சமயத்தில் நமக்கு அவங்க அடங்கியும் போயிடுவாங்க. கண்ணீரோடு நிற்பாங்க. தன் பிள்ளை என் பேச்சு கேட்கவே இல்லையேன்னு. அந்த கண்ணீர் நம்ம தாய் தந்தையை நம்ம சிந்தவே விடக்கூடாது. கண்ணீர் அவங்க சிந்தினாங்கன்னா முருகன் வழிபாடு பண்ணியும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் தாய் தந்தையை நம்ம மதிக்கணும். நம்ம கூட இருந்தாலும் சரி, அவங்க தூரத்தில் இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்பான 2 வார்த்தைகள் அவங்களுக்கு கொடுக்கறதுல நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். எப்போவுமே அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரவும் முடியும். மன அமைதியோட, மன நிம்மதியோட நம்ம வாழணும்னா நம்ம தாய் தந்தையோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போவும் இருக்கணும். தாய் தந்தையோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்துச்சுன்னா முருகன்